தெரியும்டா இப்படி தான் முடிப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட மே 7 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 பேரை வந்து சாமியார் அப்படின்னு ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க 24 மணி நேரம் கோயிலில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு குருக்கள் சொன்னதுனால வந்து அவங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் வீட்டில் இருக்க எல்லாருமே, அதாவது பைரவியோட அப்பா, இவங்க அம்மா, அதாவது சிவாவோட அம்மா மகா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள். கலெக்டர்கிட்ட வந்து கலெக்டரும் வந்து சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள், ஒன்றும் பயப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சொல்லி அவங்கெல்லாம் வந்து சரி உண்மையை சொல்ல போகிறான், அவ்வளோதான், சிந்து காலிடா அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து அவளுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, அதே தான்ப்பா, நீங்கள் நினச்சது தான். சிந்துக்கு சாதகமானா வந்து அவர் தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டாங்க அந்த 2 பேர். என்னடா டே சாமியாருங்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் போலீஸ் சாமியார் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து கோயிலே இருக்கிறவங்க தான், சாமியார் தான், ஆனால் வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து போயிட்டு நேரடியாக அவங்க 2 பேர்ட்டையும் வந்து பேசியிருக்கா முன்னாடியே, அதை வச்சு அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சாமிங்கிறவங்க வந்து உண்மையை தான் பேசணுமே தவிர அந்த இடத்துல அவங்க பொய் பேசியிருக்க கூடாது. என்னதான் வந்து இது விதி அப்படின்னாலும் அந்த விதியை மாற்றினதே இவங்க தான். இப்போ சிந்து வந்து பொய் சொன்னா அப்படின்னு தெரிஞ்சு அவளை வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் லவ் வந்துருந்தது, அதுக்கப்புறம் வந்து சிவாவை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கும். சாமி வந்து அது விதி அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாம். சாமி பண்ணது, சாமியோட முடிவு, விதி அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ இவங்க மாற்றி சொன்னது அது விதி கிடையாது, இவங்க செஞ்ச சதி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த கருத்தில் அவங்க சாமி அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க போய் சொன்னது எனக்கு சரியாக படலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அவன் வந்து மறுபடியும் வந்து சிவாவுக்கு எதிராக தான் வந்து அந்த சாட்சிகள் வந்து திரும்பி இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து ரேகாவுக்கும் இதில் பிரச்சனை. டிஎஸ்பி ரேகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிந்துவை அடித்ததுக்காக வந்து கலெக்டர் வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே பிரச்சனை அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. தேம்பி அழுதுட்டு இருக்கான் சிவா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஷ். ஆனால் சிந்து செம்ம கிளவர் அப்படிங்கிறது தான், செம்ம கேடி அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.